வெல்கம் டு கேல் டு யூஎஸ் சேனல். இன்றைக்கி வந்து சண்டே மார்னிங் யூஎஸில் காலையில் மணி 8:30. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்னிலேருந்து நாளைக்கு வரைக்கும் இந்த வீடியோ 2 நாள் கண்டினியூஸாக போவோம். நாங்கள் எப்படி எங்களோட தீபாவளி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் தீபாவளி ஈவ் என்னென்னலாம் செய்கிறோம், என்னென்னலாம் செஞ்சோம், தீபாவளி நாளைக்கு காலையில் என்னெல்லாம் செய்கிறோம், எங்கே போகிறோம், அப்படி தான் உங்களுக்கு காமிக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இதுதான் இட்லி மாவு நேற்று காலையில் ஊற வச்சுட்டு ராத்திரி அரைச்சி வச்சுட்டேன். நல்லா புளிச்சிருச்சு. மறுபடியும் ஒரு ரவுண்டு ஊற வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து இன்றைக்கி இப்போ வந்து அரைச்சி ஊற்றி வைக்கணும். உளுந்தம் அரிசியும் அரைச்சி ஊற்றி வைக்கணும். அதுக்கப்புறம் உருண்டை செய்யணும், பாஸ்மேர் உருண்டை. அது என்னெல்லாம் செய்ய போகிறேன்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி தீபாவளிக்காக நாங்கள் என்னென்ன ப்ரிப்ரேஷன் செய்கிறோம், எங்கெல்லாம் போகிறோம், என்ன பண்ணுறோம், அது தான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறோம். இதே மலேசியாவில் இருந்தோன்னா டிஃப்ரென்ஸாக இருக்கும். 5 days வந்து கண்டினியூஸாக ஹேப்பனிங்காக லைக் எங்களுக்கு ரெஸ்ட் இருக்கிறதுக்கே நேரம் இல்லாமல் அவ்வளோ டயர்டாகும். பட் இந்த வருஷம் வந்து அப்படி இல்லை. ஒரு டிஃப்ரெண்ட்டான தீபாவளி, ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்துல, டிஃப்ரெண்ட்டான ஊரில் நாங்கள் மட்டும் 4 பேர் தான் இருக்கோம். ஸோ எங்களோட தீபாவளி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது அதை உங்களோட கூட ஹாப்பியாக நாங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இட்லிக்கு நல்லா மாவு அரைச்சி ஊற்றியாச்சு. இது வந்து அதே பானையில் வந்து இங்கே வந்து மாவு புளிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். நேற்று வந்து ஈஸ் போட்டேன். ஸோ இட்லிக்கு வந்து ஈஸ் போடல. ஸோ அதே பாத்திரத்தில் வந்து கொஞ்சோண்டு அந்த புளிச்ச மாவை மிக்ஸ் பண்ணி அதே பாத்திரத்தில் வந்து எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். ஹோப்ஃபுல்லி சாயந்தரத்துக்குள்ளே இது புளிச்சிடணும். ஏன்னா யூஸ்வலி நாங்கள்லாம் வந்து எப்படின்னா தீபாவளி ஈவ் தான் வந்து இங்கே பயங்கர ஹேப்பனிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட். ஏன்னா தீபாவளி ஈவ் வந்து இது மலேசியாவில் இருந்தால் அப்பாவோட தாத்தா பாட்டியோட கல்லறைக்கு போய் கல்லறையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அங்கே படையல் போட்டு வந்துடுவாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து ஈவினிங் வந்து இறந்தவங்களுக்கு வந்து படையல் போடுவோம். படையல் போட்டுன்னா வெஜிடேரியனாக போட்டு படையல் போடுவோம் தீபாவளி ஈவ்க்கு. ஏன்னா தீபாவளி அன்றைக்கி வந்து சாமிக்கு மெயினாக சாமி ப்ரே பண்ணிட்டு அப்புறம் வந்து அசைவம் தான். ஸோ அதனால் எப்போதுமே தீபாவளி ஈவ் தான் வந்து நாங்கள் இறந்தவங்களுக்கு, நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்களுக்கெலாம் வந்து நாங்கள் படையல் போடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சொந்தமாக ஒரு படையல் போடுற வீட்டில் படையல் போட. அதே மலேசியாவில் இருந்தால் எனக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு நபர் இருக்காங்க. நாங்கள் போய் கல்லறையில் வந்து படையல் போடுவோம், ப்ரே பண்ணிட்டு வருவோம். இந்த வருஷம் மலேசியாவில் இல்லாததுனால என்னால் போக முடியல. அது ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. வருத்தம்னா சின்ன வருத்தம்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப ஒரு வருத்தமான கஷ்டத்தை தான் இருக்குது. ஸோ சில பேருங்களெலாம் நம்ம யாரையுமே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம எப்படி நினைக்கிறோன்னு மற்றவங்களும் அதே மாதிரி நினைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறது வந்து தப்பு. ஏன்னா நம்ம வந்து எனக்கு பதிலாக நீங்கள் போய் செய்கிறீங்களா அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. சொன்னோம், பட் அதுக்கப்புறம் வி ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட்ல. ஏன்னா எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து மற்றவங்களுக்கும் முக்கியமாக படணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாதுல்ல. அது தப்பு தானே, நம்ம தானே தப்பு. ஸோ அதனால பரவாயில்ல, இந்த வருஷம் வந்து கொடுத்து வைக்கல போய் செய்யறதுக்கு. இட்ஸ் ஓகே, மேபி நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்குவோம். அந்த அந்த முக்கியமான நபர் வந்து புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் இப்போ வந்து இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சு இது வந்து புளிச்சதுக்கு அப்புறம் நான் சொன்னல இன்றைக்கி உருண்டை செய்யணும், அப்புறம் நிறைய சமையல் செய்யணும், பயங்கரமாக சமையல் செய்யணும். அதெல்லாம் நான் அப்பப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து படையல் போடுறோம். ஏன்னா மதர்ல போன வருஷம் இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வீட்டில் இன்றைக்கி படையல் போடுவோம், சாயந்தரம் சாமி கும்பிடுவோம். ஸோ இங்கே பாருங்கள் மட்டன், சிக்கன் இதெல்லாம் வந்து சாப் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுட்டா அப்போ நைட்டு சமைக்கிறதுக்கு ஈஸி. அப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து நான் இன்னும் நிறைய உங்ககிட்ட என்ன செய்ய போகிறேன்னு காட்டுறேன். காலையிலே பாருங்கள், இங்கெல்லாம் மழை பெய்யுது. காலையிலே மழை. ஸோ காலையில் எழுந்திரிச்சி பார்க் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஜாகிங் பண்ணிவிட்டு அப்புறம் வேலை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் நம்ம ஒன்று நினைக்க, கடவுள் ஒன்று, இயற்கை ஒன்று நினைக்கிது. ஸோ அதனால் பார்க்க போக முடியாது. இப்போ சாயந்தரம் பார்த்துக்கலாம். இப்போ போய் சமையல் வேலையை கவனிப்போம். பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சில்ட்ரன்ஸ்க்கு கொடுத்துட்டு
நம்மளும் சாப்பிட்டு மடமடன்னு நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு சமையல் செய்கிறேன் படையலுக்கு. அதாவது சாம்பார் வைக்கிறேன்னு சொன்னேன்ல உங்ககிட்ட. சாம்பார் வச்சுட்டு ஆந்திரா ஸ்டைல் கொத்தமல்லி தொக்கு ஒன்று செய்ய போகிறேன். இது கூட ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஏதோ ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரி, இது இன்றைக்கி தீபாவளிக்கு புதுசாக ஒன்று செய்வோமென்ட்டு அப்படின்னா அதுக்கு தேவையான பொருள்லாம் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் போட்டு தாளித்து எடுத்து வச்சிட வேண்டியதான். தொக்கு ரெடி. அப்புறம் சாம்பார் வைப்பேன். சாம்பார் வச்சுட்டு உருண்டை சுடணும். அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் யார் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி ரெடி ஆகிட்டு இருக்கேன். என்னோட வேலை தீபாவளி பாட்டு போட்டு ஒரே வைப்பு. அப்போ தான் வேலை செய்ய நல்ல மூடாக இருக்கும். மட்டன் இப்போ வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மட்டன்லாம் இப்போ சமைக்க போகிறதில்ல, எல்லாம் வெட்டி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நைட்டு தான். ஏன்னா இதெல்லாம் நாளைக்கு தான் சாப்பிடணும். ஸோ நைட்டு தான் இதெல்லாம் சமைக்கணும். வெட்டி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட வேண்டியதான். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேலை? இந்த வேலையை தவிர்த்து வேற எந்த வேலையும் இல்லை உங்களுக்கு? ஸோ நீங்கள் எல்லாம் அங்கே எல்லாம் எல்லாரும் எல்லாம் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் தீபாவளி ரெடியாக இருப்பீங்க. எல்லாம் கடைசி நிமிஷம் ஷாப்பிங்லாம் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க. உங்கள் வீட்டிலலாம் யார் இதெல்லாம் வெட்டுவா? எங்கள் வீட்டிலலாம் வெட்டி வாங்கிட்டு வந்துடுவாங்க. நம்ம வீட்டில் வந்து வெட்டி வாங்கிட்டு வந்துடுவாங்க. பட் ஸ்டீல் வந்து அப்பா க்ளீன் பண்ணுவாங்க. நம்ம வீட்டிலலாம் இந்த மாதிரி கோழி க்ளீன் பண்ணுறது, மட்டன் க்ளீன் பண்ணுறது, இது எல்லாமே அப்பா வேலை. அம்மாவோட வேலை வந்து சமைக்கிறது. ஸோ அதுதான் எங்கள் வீட்டில் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாம் வந்து கடையில் கறி கடையில் கோழி கடையில் பயங்கரமாக இருக்கும். அன்றைக்கி காலையில் போய்ட்டுலாம் வெட்டி வாங்கிட்டு வந்துடுவாங்க. அவங்களே வெட்டி கொடுத்துருவாங்க எல்லாம். இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னென்னா மோஸ்ட் பாப்புலர் மீட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பீஃபும் போர்க்கும் தான். நம்ம அதை தொட மாட்டோம். ஸோ அதனால் லேம்ப்பு மட்டும்தான். லேம்ப்பு வந்து ஏர்லியராகவே வாங்கி. இந்த மட்டன் வெட்டுறது கூட ஃப்ரெண்ட் பயங்கர ஸ்கீலு. ஏன் வந்து நம்ம கடையில் வெட்டுனாலும் நம்ம வீட்டில் வந்து ஒரு வாட்டி திருப்பி அதை வெட்டுவோம். ஏன்னு சொல்லுங்க, இந்த பாருங்களேன், அந்த ஒயிட் கலராக அவங்க இருக்கு தெரியுமா, அதெல்லாம் ஃபேட்டு கொழுப்பு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி. ஈவன் சிக்கனில் கூட நாங்கள் எல்லா ஃபேட்டையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன்னா அதெல்லாம் உடம்புக்கு கெடுதலுங்க. அதனால எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் மறுபடியும் வெறும் இது மட்டும் தான் போடுவோம். மீட்டு போன் போடுவோம். போட்டு நல்லா சமைச்சு எடுப்போம். அப்புறம் அதான் அந்த ஈவ் வந்து ரியலி பிஸியான டே. எல்லாம் எப்போதுமே பிஸியான டே. இதுதான் இந்த மாதிரி தான். இதே பிளாக்கான்ற மலேசியாவில் நம்ம எத்தனை கிலோ 5-6 kg வாங்குவோம் மட்டன். அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து என்னென்னா கோல்ட் ரூமில் போய் வாங்கிடுவோம். கோல்ட் ரூம்னு இருக்கும். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணுவோம், எல்லாம் சேர்ந்து ஆடு ஒன்று எடுத்துருவாங்க. அதுலேருந்து வாங்குவோம். ஆடு ஒன்றா முழு ஆடை ஷேர் பண்ணி வெட்டுவாங்க. ஸோ ஒரு ஆடு வெட்டுவாங்க, கோட்டு வெட்டுவாங்க. ஸோ அதில் வந்து எனக்கு இந்த பங்கு வந்து இத்தனை கேஜி வரும். அதில் வந்து பகிர்ந்து கொடுத்து பே பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் நம்ம கேரளில் வந்து கோல்ட் ரூமில் போய் கோல்ட் ரூம்னா இந்த ஹோல்சேல் மாதிரி மிஷினில் வந்து மாடர்னாக அப்படியே அது. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து அடுத்தடுத்து காமிக்கிறோம். இப்போ வந்து ஒருத்தவங்களாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. யுதீஷ் ரெடி ஆகிட்டாரு. யுதீஷ் அவர் ரெடி ஆகிட்டாரு. அவருக்கு வந்து ஒரு வேலை கொடுத்துருக்கேன். நல்ல தீபாவளி ஒயிட் சாங்ஸாக யூடியூப்பில் பார்த்து போட்டு விடுன்ட்டுன்னு. ஸோ அதை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரி, you guys are doing? playing pop. Hey, why with jacket? So cold outside. Okay. Yeah, you supposed to follow Papa how Papa do. Yes, boys must do like that. எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வாழை இலையே கிடைக்கல. அது ஒரு பெரிய குறையாக இருக்குது. போங்க, பரவாயில்ல, அதெல்லாம் செஞ்சாச்சு. செஞ்சு ப்ரேவும் பண்ணிட்டோம். இன்றைக்கி முன்னோர்களுக்கு எப்போதுமே நாங்கள் வந்து முன்னோர்களுக்கு வந்து தீபாவளி ஈவில் தான் படையல் போடுவோம். படையல் போட்டு சாமி கும்பிட்ருவோம்.
தீபாவளி அன்னைக்கு கடவுளுக்கு ப்ரே பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பண்ணியாச்சு. மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. எல்லாமே நல்லபடி வந்துருந்துச்சு. ஓகே, இதுதான் என் மதர் இன் லா. காஃபி ரூட்டை நல்லா அழகாக வந்திருக்கு ஃப்ரெண்ட். நல்லா சுட்டு எடுத்துட்டேன். சாமியும் கும்பிட்டோம். கொஞ்சமாக செஞ்சு சாமி கும்பிட்டு குளித்து சாமி கும்பிட்டு சாமின்னா ஐ மீன் படையல் போட்டுட்டு அப்புறம் திருப்பி இந்த மிச்சத்தை வந்து சுட்டு எடுக்கிறேன். இந்த மிச்சத்தை வந்து சுட்டு எடுத்துருவேன். அப்புறம் இப்போ லஞ்சு சாப்பிடணும். உங்கள் மணி எத்தனை? வாட்ஸ் த டைம் நவ்? உடி, வாட் இஸ் த டைம்? வாட் இஸ் த மணி 3. இப்போ மணி 3. இட்லி பயங்கரமாக நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. இட்லி சுட்டாச்சு. இட்லி இருக்குது, சாம்பார் இருக்குது. மணி இப்போ 3:40 ஆச்சு. நாங்கள் இன்னும் லஞ்சு சாப்பிடல. லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் வெளியே போகிற வேலை இருக்குது கொஞ்சம். அது கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். அப்புறம் போய் ஃபார்மசியில் ஒரு மருந்து எடுக்கிற வேலை இருக்குது. அது முடிச்சுட்டு அப்புறம் என்ன நல்லா வயிறு நிறைய சாப்பிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மணி இப்போ நைட்டு சண்டே நைட்டு 9:50. ஓகே, மட்டன் கீ ரோஸ்ட்டு செஞ்சாச்சு. இதெல்லாம் வந்து நாளைக்கு சமைக்கிறது. தீபாவளி எதுவுமே சமைக்கிறதுக்குலாம் நேரம் இல்லை. இன்றைக்கி காலையிலேருந்து வேலை கிச்சன்லேயே தான் ஃப்ரெண்ட். ஸோ இங்கே கோழிக்கறி சிக்கன் கறி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு இட்லி மட்டும் சுடணும். பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுக்கும் ரெடி ஆகிடுச்சு நல்லா பயங்கரமாக. அப்புறம் வெஜிடேபிள் கட்டணும், அவ்வளோதான் நாளைக்கு. மிஸ்டர் ஹஸ்பண்ட் பயங்கரமாக பிஸியாக கழுவிக்கிட்டு இருக்காரு. ஆனால் என்னோட கம்பேர் பண்ணுற வரைக்கும் நான் தான் காலையிலேருந்து கிச்சனில் நின்றுட்டுருக்கேன். பிரியா மேடம் வந்து நல்லா பக்கம் பண்ணிட்டு கோ அண்ட் ஸ்டாண்ட் தேர். நல்லா பக்கம் பண்ணிட்டு சாப்பிட்றது, அதுதான் யுதிஷும் நல்லா பக்கம் பண்ணிட்டு சாப்பிட்றது, அதுதான் அவங்களோட வேலை. இன்னைக்கு வந்து மண்டே மார்னிங். அதாவது ஹாப்பி தீபாவளி டு ஆல் ஆஃப் யூ. தீபாவளி டே. ஸோ இப்போ வந்து கிச்சன் கறி வந்து குளிச்சிட்ருக்கு, இட்லி வெந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் காஃபிலாம் கலக்கியாச்சு, ப்ரேயர்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. எல்லாம் பண்ணிவிட்டு ரியா மேடம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க குளிச்சு முடிச்சோடனே லைட்டு ஏற்ற சொல்லணும், தியா விளக்கு ஏற்ற சொல்லணும். ஸோ அதுதான் இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு பரபரப்பாக காலங்கத்தாண்டி. உடம்புலாம் சரியான வழி. நேற்று ஹோல் டே மார்னிங் டு ஈவினிங் கிச்சன்லேயே நைட்டு 12 மணி வரைக்கும் கிச்சன்லேயே முடிஞ்சிட்டு. அடுத்தது கோயிலுக்கு போனோம். கோயில் வந்து இங்கே வந்து 1 hour ட்ரைவ் பண்ணிட்டு போனோம். நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டு உங்களுக்கு காட்டுறோம். ஒரு செட்டு இட்லி வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 2 அடுக்கு இட்லி. ஸோ இன்னும் ஒரு செட்டு போட்டு வேக வைக்கணும். நல்லா பயங்கரமாக பூ மாதிரி வெந்துருச்சு இட்லி. எனக்கு எப்போதுமே நல்லா வரும். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சுடுவேன். அவ்வளோ அருமையாக வரும். இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சுடுறேன். காலையிலே விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். விளக்கெல்லாம் போட்டுட்டு பயங்கரமாக ஃபெஸ்டிவல் மோட்டை வந்து கொண்டு வந்தாச்சு. பாருங்கள், ரியாவும் யுதிஷும் வந்து விளக்கேற்றிட்டாங்க. நான் இன்னும் குளிக்கவே இல்லை. கிச்சனில் இட்லி சுட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2வது ரவுண்டு போட்டாச்சு. அது போட்டதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஒரு சாமி கும்பிட்டு டெம்பிளுக்கு கிளம்ப வேண்டிதான். வெளியே போய் விளக்கு வைக்க முடியல, வெளியே சரியான குளிராக இருக்குது. ஓகே, நாங்கள் ரெடி ஆகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறோம் எங்களோட தீபாவளி ட்ரெஸ். காலையிலே 2 பேத்தையும் அந்த ஃப்ளவரை வந்து அழகாக சாமிக்கு பறித்து அரேஞ்ச் பண்ண சொன்னால் போட்டி தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்போ பார்த்தாலும் ஒரே போட்டி தான். உங்கள் வீட்டில் எப்படின்னு எனக்கு தெரியல.
வேலை கொடுத்து வச்சுருக்கேன். Drop the flower. இந்த தீபாவளிக்கு ஏற்றணும் தான் அப்படியே வீடு மங்களகரமாக இருக்குது. Happy Deepavali to all the Indians. Happy Deepavali, friends. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இங்கே வந்து 1 hour ட்ரைவ் பண்ணிட்டு போகிறதுக்கு. கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்து அப்புறம் என்ன வேறு ஒன்றும் அவ்வளோவா ஸ்பெஷல் இல்லை. ஷாப்பிங் போகலாம். ஐ மீன் எங்கேயாவது ஷாப்பிங் போகலாம். Have you decided what you want to buy with your ampao money? Huh? No, not yet. Don't buy anything, just save the money. I'm going to not decide also. Okay, Happy Deepavali. Happy Deepavali. I didn't take a... Happy Deepavali, everyone. Enjoy your holiday. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வந்து நம்ம காடியில் ஏறிடுவோம். காடியில் ஏறினோடனே அப்புறம் உங்களுக்கு நான் நிறைய கதை சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நான் ட்ரைவ் பண்ண மாட்டேன். ஆஃப்டர் ஸோ லாங் நான் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நல்லா வியூவை என்ஜாய் பண்ணிட்டு வர போகிறேன். இன்னும் ஒரு 30 minutesல தீபாவளி போய் சேர்ந்துருவோம். தீபாவளி போய் சேர்ந்துருவோம். டெம்பிள் போய் சேர்ந்துருவோம் ஃப்ரெண்ட். வெளியே சரியான குளிர். இது 59 Fahrenheit. ஆமாம். Fahrenheit இப்போ 59 Fahrenheit. அதனால ஒரு தீபாவளிக்கு கூட நம்ம அழகாக பக்க பண்ணி ஒரு அழகாக போய் வெளியே இப்போ கோயிலுக்கு போக முடியல. ஆமாம், எல்லாம் அந்த வின்டர் கோட்டு அது இதுன்னு போட்டுக்கிட்டு. எல்லாம் போட்டுட்டு போகிறோம். இந்த வருஷமாவது பரவாயில்ல, அக்டோபரில் தீபாவளி வந்திருக்கு. அடுத்த வருஷம்லாம் நவம்பரா? ஃபுல்லி அடுத்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம மலேசியா போயிடுவோமா? மேபி பார்க்கலாம். என்னன்னு தெரியல. ஏன் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க உங்கள் தீபாவளியை? எல்லாம் முடிச்சிருப்பீங்க நேரம் இங்கே இந்தியாவில். இங்கே செய்கிறவங்க யூஎஸில் அதான் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஓகே, இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு மறக்க முடியாத தீபாவளி என்ன? மறக்க முடியாத தீபாவளி சொல்லுங்கள். ஒரு மறக்க முடியாத தீபாவளி. எனக்கு மறக்க முடியாது தீபாவளியா? யா, எனக்கு மறக்க முடியாது தீபாவளி. காடியில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். காடி ஆடிக்கிட்டு இருக்கிறனால கேமராவும் வீடியோவும் கொஞ்சம் ஆடும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்க முடியாத தீபாவளி அப்படின்னா மலேசியாவில் வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணி போய் தடவை மலாக்கா தலை தீபாவளி. தலை தீபாவளி. ஆமாம், அதுதான் மறக்க முடியாத தீபாவளி. அது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். 5 நாள் செலிப்ரேட் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால் அங்கே போயிட்டு பயங்கரமாக அந்த எல்லா ரிலேட்டிவ் வீட்டுக்கும் போனோமா, அதுவே என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி வித்தியாசமாக டோட்டலாக அப்படின்னு. அதுதான் கிரேட். Why அது மறக்க முடியாது? What is so happening? What is the culture shock? அப்போ உங்களுக்கு கல்ச்சர் ஷாக்? நான் வந்து யூஸ்வலி அதான் இங்கே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தனியாக இருக்கிறப்ப வந்து அதுக்கு முன்னாடி கல்யாணம் மேரேஜ் வெட்டிங் முன்னாடிலாம் தீபாவளிலாம் ரொம்ப செலிப்ரேட் பண்ண மாட்டோம். சும்மா ஃப்ரெண்ட்ஸோட போய் ஏதாவது பேசிகிட்டு இருப்போம், அவ்வளோதான். இங்கே வந்து என்னென்னா அன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு ட்ரெஸ் மட்டும் வாங்குவோம். வாங்கி டிஷர்ட்டு ஏதாவது போட்டுட்டு தீபாவளிலாம் தனியாக ஏதாவது ஃபயர் கிராக்கர் மட்டும் வாங்கி, அதுவும் நான் ஃபயர் கிராக்கர் இருந்தால் போடுவோம். அதோட முடிஞ்சிருமா. நல்ல தீபாவளி என்னென்னா டோட்டலாக போய் முதல் நாள் தடப்புடலாம். அவங்க வேறு இவங்களை கவனிக்கிறது என்ன, கவனிக்கிறது புது மாப்பிள்ளை என்ன கவனிக்கிறது என்ன, அதெல்லாம் பயங்கரமாக இருந்ததா. அது இல்லாமல் இங்கே மலேசியாவில் வந்து 5 நாள் செலிப்ரேட் பண்ணாங்கன்னு தெரியவே தெரியாது எனக்கு எப்படிலாம். சரின்னு போனால் முதல் நாள் பார்த்தா வீட்டில் அவ்வளோ தடப்புடலாம் சாப்பாடு இருந்ததா. அதை முடிச்சுட்டு போனால் அடுத்தது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுக்கு போகிறாங்க. எல்லோரும் வந்து வாங்க வாங்க வாங்கன்னு எல்லாம் வரவேற்கிறாங்கன்னா அதுவே டோட்டலாக ஒரு மாதிரி என்னடா இப்படி இருக்கு. தலை தீபாவளியில மட்டும் இல்ல, எல்லா தீபாவளியும். What is Tala Deepavali? First Deepavali after married. அது பார்த்து வேறு ட்ரெஸ்லாம் எடுத்து வேறு அது வேறு ஷாப்பிங்லாம் பண்ணது. அதுவும் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோட பெஸ்ட் தீபாவளின்னு சொன்னா. மறக்க முடியாத தீபாவளின்னு சொன்னா. அதுக்கப்புறம் பெஸ்ட்டே இல்லையா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு இயரும் மறக்க முடியாத தீபாவளியாக தான் இருக்குது. ஆனால் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் தீபாவளி மறக்க முடியாத தீபாவளி. ஓகே, என்னோட தீபாவளி சொல்லட்டுமா? இப்போ என்னோட மறக்க முடியாத தீபாவளினா ஃப்ரெண்ட்ஸ் எது தெரியுமா? அது அவங்க வந்து ஹாப்பி நோட்டாக சொன்னாங்க, நான் வந்து ஒரு சேட் நோட்டாக சொல்கிறேன். நான் தான் சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு, எங்களோட சைல்ட்ஹுட் தீபாவளியிலேருந்து எவ்ரி இயர் வந்து பேரண்ட்ஸ் வந்து 5 sets of clothes எடுத்து கொடுப்பாங்க. அப்படி தான் எங்களோட தீபாவளி ஷாப்பிங் போவோம். தட் 1 இயர் பர்டிகுலர் இயர் வந்து அப்பாவுக்கு வந்து பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ பிஸ்னஸில் லாஸ் ஆகணுன்னே ஸோ அந்த இயர் வந்து கொஞ்சம் டவுட்டாகவே தான் இருந்துச்சு. தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவோம். ஈவன் அன்டில் லாஸ்ட் யூஸ்வலி லைக் தீபாவளிக்கு 1 month இருக்கும் போதே நாங்கள் ஷாப்பிங் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க வீட்டில். அப்போ வந்து நான் ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன். ஹை ஸ்கூல் இல்லை, மிடில் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன்.
ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஷாப்பிங்க்கு. என்னடா இந்த வருஷம் இன்னும் ஷாப் பண்ணலையே. பட் எங்களுக்கு தெரியும்ல, வீட்டில் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஃபைனான்ஷியலி கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்ட்டுன்னு. பட் அப்பயும் என் மைண்டில் வந்து எப்படியோ வாங்கிடுவாங்க, அட்லீஸ்ட் ஒன் சட்டை வாங்கிடுவாங்கன்னு அந்த நெருக்கத்தில் வந்து கூட ஐ ஸ்டில் பிலீவ் தட் ஓகே கண்டிப்பாக ஒரு சட்டையாவது வாங்கிடுவாங்க அப்படின்ட்டுன்னு. பட் தென் கிட்ட வந்தோடனே ஷாப்பிங்கே போவேல. the next day on the shopping on the Deepavali day we celebrated without a new clothes, you know. That was the first year நாங்கள் வந்து புது உடுப்பு போடாமல் தீபாவளி செலிப்ரேட் பண்ணோம். அப்போ வந்து ஈவன் அப்பா சொன்னார் அம்மா கிட்ட வந்து, அது நான் ஓவர் ஹெட் பண்ணேன்ல, லைக் கையில் 1000 ringgit இருக்குது, இதை எடுத்துகிட்டு போய் ஆளுக்கு ஒரு ஜோடி உடுப்பு வாங்கிட்டு வந்துடலாமான்னு. தென் அம்மா say no, we need that money for other purposes, in case எதுக்காச்சுன்னா அவசரத்துக்கு தேவைப்படும், போய் உடுப்பு ஒரு வருஷம் உடுப்பு வாங்கினா பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. தென் பட் ஸ்டில் they cook chicken curry, they cook தோசை சுட்டாங்க, அம்மா இட்லி சுட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல, every year once only we will get all that. So அம்மா cook chicken curry, then அப்பா feed all of us. That was the saddest Deepavali in my life. அது வந்து உண்மையிலே எனக்கு மறக்க முடியாத தீபாவளி. அதுக்கப்புறம் as usual அப்புறம் ஃபாலோவிங் இயர்ஸில் as usual ஹேப்பனிங் தீபாவளி தான். அது ஒன்றே ஒரு வருஷம் தான் வந்து மறக்க முடியாத தீபாவளி. Then we didn't go to anybody's house also. I don't know why we didn't go to anybody's house at that year. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு ஞாபகம் இருந்தது வந்து உடுப்புலாம் எதுவுமே வாங்கல அந்த வருஷம். ஒரு வருஷம் வந்து அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுதான் என்னோட மறக்க முடியாத தீபாவளி. Yuraya, is there any that like unforgettable Deepavali for you? Any story that you like to share? Come forward. No, I have. It's the best. Best Deepavali for you. Which year is the best Deepavali for you? For me, all the same. Best is in Malaysia. Best in Malaysia. Yeah. Is there any particular year? இங்கே வந்து No, because Yudesh? for me also best. I have no particular year because I have no particular year because every year we will celebrate nicely. We will cook nice food, go to temple, decorate our house. So I have no particular year. Yeah, I also Malaysia is better compared to here, but now only 1 year one in US, so cannot save us. Then, but for now Malaysia is better, but I don't have any particular Deepavali that cannot forget. Maybe after next year or after few years you can see my US Deepavali is unforgettable Deepavali. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட மறக்க முடியாத தீபாவளி. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது மறக்க முடியாத தீபாவளி இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நான் நினைக்கிறேன் இந்த vlog வந்து ரொம்ப லாங்காக போயிடுச்சுன்னு. அது நினைக்கிறேன் இதோட நம்ம இந்த vlog-ஐ நிப்பாட்டிக்கலான்னு. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன நாங்கள் டெம்பிள் போவோம். டெம்பிள் போயும் ஐ டோன்ட் திங்க் ஸோ நாங்கள் வீடியோலாம் எடுக்க முடியுமான்னு தெரியல. எடுக்க முடிஞ்சா எடுக்கலாம். எடுக்க முடிஞ்சா எடுக்கலாமா? எடுக்க முடிஞ்சால் நாங்கள் கவ் பண்ணுறோம் அந்த கிளிப் போடுறோம். அப்படி இல்லைன்னா இந்த தீபாவளியை நல்லா சேஃபாக அவங்க ஃபேமிலியோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸோட கொண்டாடுங்க. ஹாப்பியாக கொண்டாடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சேஃபாக கொண்டாடுங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெம்பிளுக்கு வந்துட்டோம். கிட்ட போங்க கொஞ்சம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமி பாலாஜி டெம்பிள், அரோரா இலினோயிஸ். அரோரான்னு சொன்னோன்னே எனக்கு பிக் பாஸ்ல இருக்கிற அரோரா சிங்க்லே அவங்கள தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ நல்லா பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது இங்கேருந்து பார்க்கறதுக்கே. டெம்பிள் நல்ல ஒரு லேக் இருக்குது. லேட்டாக மேபி அவ்வளோவா கோல்டு இல்லைன்னா மேபி வி கேன் வாக். ஆனால் நம்ம வின்டர் கோட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வி ஹோப் தட் நல்லா சுற்றி பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஒயிட் கலரில் இருக்குது. நிறைய பேர் இருக்காங்களோ நினைக்கிறேன். If you came in the morning, we can play firecrackers. White color temple. கோபுரம் தெரியுதா? கோபுரம் தெரியுது. நல்ல பயங்கரமாக கோபுரம் தெரியுது ஃப்ரெண்ட். இதுதான் டெம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த பக்கம் வரோம். இந்த டெம்பிளுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் தீபாவளிக்கு என்ன முடிவு பண்ணியாச்சு. ஆனால் ஏற்கனவே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் தீபாவளிக்கு இந்த டெம்பிள் வரணுன்ட்டுன்னு. ஸோ வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம Like, share and subscribe and
click the bell button. Bye.